இந்த நாளின் செய்திக்காக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 19 முடிய. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோஷித்து அவர்கள் எப்பொழுது வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், எபிரேயர் நிருபத்தில் சொல்கிறான். பழைய ஏற்பாடில் ஒரு சாட்சி அவன் காட்டுறான். பழைய ஏற்பாடில் தேவன் என்ன பண்ணார்? கோபத்தில் என்ன பண்ணார்? ஆணையிட்டார். நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என் இளைப்பாறுதல்களை பிரவேசிக்க மாட்டேன் கோபத்தில் ஆணையிட்டார். ஏன் அவங்க அங்கே போகலை அப்படின்னு சொன்னால், ஏன் போகலை? அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவங்க ஏன் உள்ளே போகலை? அவிசுவாசத்தினாலே உள்ளே போகலை. எதுக்குள்ளே போகலை? கானான் தேசத்துக்குள்ளே போகல, ஒரு இளைப்பாறுதல்கள் போகல. பழைய ஏற்பாட்டில் கானான் தேசத்தில் போகிறது அப்படிங்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்னது? அது ஒரு பரலோகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நிழலாட்டமான காரியம். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வாக்கு தத்தத்தை அவங்க சுதந்திரிக்கலை. இப்போ கானானும் பரலோகம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா மோசே கானானுக்குள்ளே போகலை. அப்போ என்ன அர்த்தம் கிடையாது? அப்போ கானானில் மோசே போகலைன்னா அவன் பரலோகம் போக மாட்டான்னு கேட்கக்கூடாது, கவனிக்கணும். நம்ம அங்கே தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, வித்தியாசம் பேசிடுவாங்க. கானான் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை குறிக்குது. சொல்லப்போனால் வாக்கு தத்தத்தை குறிக்குது. வாக்கு தத்தத்துக்குள்ளே என்ன செய்யலை? அவங்க பிரவேசிக்கலை. அப்போ பூமியில் உள்ள அந்த கானானையே அவங்களால சுதந்திரிக்க முடியாதனால நிச்சயமாக அவங்க பரலோகத்தில் உள்ள கானானை சுதந்திரிக்க முடியாது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோசே தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நீ இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால நான் உன்னை என்ன பண்ணேன், உனக்கு தண்டனைன்னு சொல்லி அவனை தண்டிக்கிறார். மோசே, ஆரோன், மிரியாம் இவங்கெல்லாம் தண்டித்து தான் என்ன செய்கிறாரு? தேவன் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் இவங்களெல்லாம் தேவன் தண்டிக்கிறாரு. அதனால் அவங்க என்ன செய்வாங்க? கானானுக்கு வந்துடுவாங்க, பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை என் ஆத்துமா அரோஷித்தது, உங்களை எனக்கு பிடிக்கல, நீங்கள் எனக்கு வேணாம், நீங்கள் என் இளைப்பாறுதலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? உள்ள வெறுத்துருச்சு, வேணாம் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க வர முடியாது. சொல்ல புரியுது அவங்களுக்கு? ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்போ மோசே, ஆரோன், மிரியாம் இவங்கெல்லாம் என்னது? அவங்கெல்லாம் தேவனை நல்லா ஆராதிக்கிறவங்க, தேவனுக்கு பிரியமானவங்க. ஆனால் அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகள் அவருக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஆரோன் கண்ணுக்குட்டி பண்ணான். அப்புறம் மிரியாம் என்ன பண்ணான்? மோசே ஊழியக்காரன் எதிர்த்து பேசினான். மோசே என்ன பண்ணான்? தேவன் சொன்ன உடனே என்ன பண்ணல, அதே மாதிரி செய்ய வேறு மாதிரி, அதாவது கவனம் இல்லாமல் செஞ்சிட்டான். அவ்வளோதான், வேணும்னு செய்யலை. ஜனங்கள் அவனை பதட்டத்தில் அவர் ஒன்று சொன்னார், அவன் ஒன்று செஞ்சிட்டான், அவ்வளோதான். இதுக்கு தேவன் என்ன பண்ணார்? அவங்கள தண்டித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் மற்றவங்களாம் எப்படி அப்படின்னு சொன்னால், மற்றவங்களாம் அவர் எரிச்சல் ஊட்டினாங்க, அவரை கோவப்படுத்தினாங்க. அவர் ஒன்று சொன்னால் வேற ஒன்று செஞ்சாங்க. அவர் எதிர்த்து நடந்தனால என்ன பண்ணார்? நீங்கள் என் இளைப்பாறுதல்களை பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் சொல்லிட்டார். அவங்களும் அந்த கானான்களை பிரவேசிக்கலை. ஏன் பிரவேசிக்கலை? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று என்று காண்கிறோம். ஹல்லேலூயா. பொதுவாக அந்த கானான் பிரயாணம் அப்படிங்கிறது 3 வகையாக சொல்லுவாங்க. எத்தனை வகையாக சொல்லுவாங்கன்னா 3 வகையாக சொல்லுவாங்க. எப்படின்னா, எழுப்புதலின் காலம், சோதனையின் காலம், வெற்றியின் காலம் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? எழுப்புதலாக ஆண்டவரை தேடி எழுப்புதலாக என்ன பண்ணுவாங்க? எகிப்திலேருந்து கிளம்பி வருவாங்க. ரொம்ப எழுப்புதலாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் வரும்போது சோதனை வந்துடும் அவங்களுக்கு, சோதனை காலம். அதுக்கப்புறம் கானானில் போய் என்ன பண்ணுவாங்க? யோசுவா தலைமையில் அங்கே ஜெயிப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 காலகட்டங்கள் நம்ம பார்க்குறோம். இதில் அங்கேருந்து புறப்பட்டதில் யோசுவா, காலேப், தோரப்பாக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? வனாந்தரத்திலே செத்து போயிடுவாங்க. கானானுக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க. அவங்க பிள்ளைகள் தான் எங்கே போவாங்க? கானானுக்கு போவாங்க. அங்கே யோசுவா யுத்தம் பண்ணி அவங்க என்ன யோசுவா தலைமையில் யுத்தம் பண்ணி என்ன செய்வாங்க? அவங்க கானானை சுதந்திரிப்பாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, இதே சம்பவத்தை கொரிந்தியரில் படிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு. சொல்லிட்டு எப்படி சொல்கிறார்? அதை இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக
அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு. ஏன் இதை பைபிளில் எழுதி வச்சிருக்காங்க? உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வந்து நம்ம படிப்போம். அவங்க எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மன்னாவை புசிச்சாங்க. ஒரே மேக ஸ்தம்பத்தில் போனாங்க, அக்னி ஸ்தம்பத்தில் போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பைபிள் சொல்லுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், ஆனாலும் அவர்களில் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. அப்படிதானே? அவங்க மேலே நிறைய பேர் மேலே தேவன் என்னவா இல்லையா? பிரியமா இல்லை. ஏன் பிரியமா இல்லை? தேவனை எரிச்சல் ஊட்டினார்கள், தேவனை பரீட்சையை பார்த்தார்கள், தேவனை கோபம் ஊட்டினார்கள். அப்படிலாம் படிக்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணார்? அப்பா உங்களெல்லாம் நான் என்னால் முடியலப்பா. என்ன பண்ணிட்டாரு? நீங்கள்லாம் வனாந்தரத்திலே செத்து போயிடுவீங்க அப்படின்னு சாவடிச்சிட்டார். 40 வருஷமாக அவங்கள அப்படியே வனாந்தரத்தை சுத்த வச்சு, எதுக்கு 40 வருஷம் சுத்த வச்சார்? அவளை சாவடிக்கிறதே சுத்த வச்சார். சொல்லப்போனால் செத்து போயிடுங்கடா அப்படின்னு சாவடிக்க வச்சார். இது வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன படிக்கிறோன்னா அதே மாதிரி தான் இப்போவும். இப்போ வந்து பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசிக்கிறவன் யார்? நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு வாசிக்கிறோம். அப்போது அவிசுவாசம்னா என்ன? அவிசுவாசம் என்னது? அப்படியே ஆப்போசிட். அவ்வளோதான். விசுவாசத்துக்கு எதிரான காரியம் தான் அவிசுவாசம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சம்பவத்தை வச்சு நம்ம விசுவாசத்தினுடைய 7 சாயலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவிசுவாசத்தினுடைய 7 சாயல், அவிசுவாசத்தின் 7 சாயல் அல்லது 7 அடையாளங்கள் எப்படின்னு வச்சுங்க. இந்த மக்கள் மூலமாக தேவன் வந்து நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, அந்த அவங்க மூலமாக தேவன் நம்மளோட என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை பேசுவார். நம்ம பார்க்கலாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து ஒரே ராத்திரியில் வெளியில் கொண்டு வந்தார். ஒரே ராத்திரியில் 430 வருஷமாக அடிமையாக இருந்தவங்க, 400 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு ஜனத்தை ஒரே ராத்திரியில் விடுதலை பண்ணார். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த எகிப்தை விட்டு அவங்கள வெளியே கொண்டு வருவதுக்கு 40 வருஷம் ஆனாலும் அவரால் முடியல. புரியுதா? சொல்லுங்கள், புரியுதா? அவர் வந்து அவங்கள வந்து பிசிக்கலாக அவங்கள வந்து என்ன செய்ய முடிஞ்சுது? வெளியில் கொண்டு வர முடிஞ்சுது. எகிப்திலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டார், ஒரே ராத்திரியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் அவங்க இருதயத்தில் வந்து இன்னும் பாவம் இருக்குது, அவங்க இருதயத்தில் விக்கிரகம் இருக்குது, இருதயத்தில் இச்சை இருக்குது, இருதயத்தில் வந்து எகிப்திக்குரிய சுபாவம் இருக்குது. அப்போ இன்னும் எகிப்து மேலே அவங்களுக்கு மனசு இருக்குது. அவங்கள வந்து அந்த உள்ளத்தில் இருக்கிற எகிப்திலிருந்து கொண்டு வர பைபிள் சொல்லுது, இருதயத்திலோ எகிப்திற்கு திரும்பினார்கள் படிக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வர 40 வருஷம் ஆனால் கூட எல்லாரையும் கொண்டு வர முடியல. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? அவ்வளவு கடினமான போராட்டம் போராடி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் பேரை கானானுக்கு கொண்டு வந்தார். இப்போ பாருங்கள், இந்த அவிசுவாசம் இருந்தால் எப்படி இருக்கும், நமக்குள்ளே இது இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். அவிசுவாசம் இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட சுபாவங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை வச்சு நம்ம பார்க்க வரோம். முதலாவது அவிசுவாசம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாத்திராகமம் 14:11 வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஓகே, பாருங்க, இவங்க என்ன சொன்னாங்க? இன்னும் வந்து எங்கே போகலை, செங்கடலுக்கு தாண்டலை, இன்னும் எங்கே தான் வந்திருக்காங்க. இப்போ தான் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. செங்கடல் முன்னாடி நிற்கிது, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு இருக்கிறான். இந்த 14ஆம் அதிகாரத்தில் பின்னாடி பார்வோன் வரான், முன்னாடி எகிப்து இருக்குது. இப்போ மோசையை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எகிப்தில் கல்லறை இல்லைன்னு சொல்லியா நீ என்னங்க கொண்டு வந்த? வாசிங்க அந்த வசனம், திரும்ப வாசிங்க. 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பின்னாடி பிளாஸ் பேக் யோசித்து பாருங்க. மோசே நான் வாரேன் சொன்னான் இல்லை. இவங்களாம் போயிட்டு மோசையை வந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு போய் தலைவனை ஏற்படுத்தினாங்களான்னா இல்லை. அல்லது மோசையை நம்மலாம் போயிடலாம் அப்படி இவங்களை போய் ரெடி பண்ணானாலும் இல்லை. தேவன் வந்து மோசையை நீ போன்னு சொல்லும்போது கூட மோசை என்ன சொன்னான்? நான் போகல,
உமக்கு சித்தமான யாரையாவது அனுப்புவோம் அப்படின்னு தான் சொன்னான். மோசே வந்து நான் வரவே மாட்டேன், அந்த வேலைக்கு நான் வரலைன்னா. இவங்களுடைய பெருமூச்சை கேட்டு தேவன் என்ன பண்ணார்? மோசே அனுப்புனார். அப்படி தானே? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய யாத்திராம் 2ஆம் அதிகாரத்தில் 23, 24 படிச்சிங்கன்னா அங்கே இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்துடைய பெருமூச்சை கேட்டு என்ன பண்ணாங்க? மோசையை தேவன் போய் அவங்கள போய் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களாம்? அவங்க வந்து ரொம்ப கொடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஜீவனை கூட பார்வோன் கசப்பாக்கி இருந்தாங்க. ஏன்டா வாழ்கிறோன்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழும்போது பெருமூச்சு விடுறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணார்? பரலோகத்தில் அந்த பெருமூச்சு கேட்டுச்சான். உடனே தேவன் என்ன பண்ணார்? இறங்கி வந்து மோசைகிட்ட பேசினார், அந்த ஜனத்தை கொஞ்சம் விடுதலை பண்ணு, நான் விடுதலை பண்ணுறேன், நீ போய் அவங்கள கூப்பிட்டு வான்னு அனுப்பும்போது மோசை என்ன சொன்னான்? நான் போகல. நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நான் போகல. மறுபடியும் பேசினார், அற்புதங்கள்லாம் காட்டினார். அப்பவும் சொன்னான், நான் உமக்கு சித்தமான யாரையாவது அனுப்புவோம், நான் போகல அப்படின்னா. அப்புறம் கோவத்தில் போகணும்னு சொன்ன பிறகு போனான். அதானே, ஆர்வனவனா கூட்டிக்கோ, 2 பேரும் போங்கன்னு சொன்ன பிறகு வந்தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்டா என்னை கூப்பிட்டு வந்த? என்ன சொல்கிறாங்க? ஏன் என்னை கூப்பிட்டு வந்த? ஏன் இப்போ இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் எங்கே இருந்தான்? இவன் வந்து எகிப்தில் இல்லை. இவன் எங்கே இருக்கிறான்? மோசே வந்து எப்போ எகிப்தை விட்டு வந்துட்டான். மோசே எகிப்தை விட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 40 வருஷம் ஆகுது. அவர் விடுதலையாக வாழ்ந்துட்டுருக்காரு. எங்கள் மாமனார் வீட்டில். எத்தனை வீட்டில் எப்படி இருக்கான்? சுகமாக வாழ்ந்துட்டு நல்லா ஜாலியாக ஆடு மேய்ச்சிட்டு நல்லா தான் இருக்கான். மோசைக்கு என்ன கிடையாது, இப்போ பிரச்சனை கிடையாது. இவன் ஒன்றும் எகிப்தில் அடிமைப்பட்டுட்டு கிடக்கல. அவன் ஒழுங்காக தான் இருந்தான். அவனும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் இவங்களுக்காக ஏற்படுத்தி என்ன பண்ணார்? வாடா அப்படின்னு என்னது இவனை தொல்லை பண்ணி கொண்டு வந்தா. இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு எகிப்தில் வந்து சவக்குழிகள் இல்லைன்னு சொல்லி அங்கே கொண்டு வந்த நீ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? இவன் வந்து கோவப்படுறாங்க. அப்போ பாருங்கள், இவங்கள்ட்ட ஒரு சுபாவம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் என்ன செய்யலை? உணரலை. அடுத்தவங்க மேலே பழி போடுறதுலேயே என்னவா இருந்தாங்க? குறியாக இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க? மோசைக்கு இதுக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த விஷயத்துக்கு மோசைக்கும் சம்மந்தமே கிடையாது. மோசை வந்து இங்கே போய் நிற்கணும்னு அவசியமே இல்லை. இவன் ஏற்கனவே ஒரு காலத்தில் என்ன சொன்னான்? இவங்களை போய் காப்பாற்றலான்னு தன் கையினால் தன் சகோதரரை ரட்சிப்பாருன்னு மோசை நினச்சானா. அப்படி நினைக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் மேல் உன்னை தலைவனாக வைத்தது யாரா அப்படின்னு கேட்டாங்க. அவன் மோசை ஓடி வந்துட்டான். அதுதானே? அப்போது இப்போ வந்து மோசை என்ன சொல்கிறாங்க? எங்களை ஏன் கொண்டு வந்தன்றாங்க. அப்போ இவங்க முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவிசுவாசத்தின் முதல் அடையாளமே என்னென்னா, மற்றவர்களை குற்றம் சொல்வது தான். நமக்கு வந்து மற்றவங்களை குற்றம் சொல்லக்கூடிய சுபாவம் இருக்கவே கூடாது. ஒருவேளை அந்த சுபாவம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மிடத்தில் அவிசுவாசம் கிரியை செய்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? நம்ம எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? அவன் மோசைக்கு சம்மந்தம் இல்லை. அவன் என்ன பண்ணுறாங்க? அவன் மேலே பழி தூக்கி போடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணல? இவங்க வந்து தன்னை உணரவில்லை, தன்னுடைய விஷயத்தை என்ன செய்யல, அவங்க உணரவே இல்லை. அப்போ இந்த ஜனங்கள் பாருங்கள், செங்கடலை கடக்க முடிஞ்சுது, ஆனால் கானானுக்குள்ளே போக முடியல. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியால் என்ன பண்ணாங்க? மீட்கப்பட்டாங்க, செங்கடலையே கடந்தாங்க. ஆனால் எங்கே போகல? அவங்க கானானுக்குள்ளே அவங்களால பிரவேசிக்கவே முடியல. அவிசுவாசம் என்பது மற்றவர்கள் மேல் பழி சாட்டுவது தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்கள், 2வது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்கும். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் இப்போ வந்து செங்கடலை கடந்துட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? எங்களுக்கு அங்கே சவக்கூழ் இல்லைன்னா கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மோசை என்ன பண்ணான்? கோலை நீட்டினா கடல் 2ஆக பிளந்துச்சு. சந்தோஷம் வழியில் வந்தாங்க. பார்வோனும் சேனை என்ன பண்ணிடுச்சு? சமுத்திரத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ தன்னுடைய எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க? இப்போது அழிஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய எதிரி பார்வோனும் அவன் சேனையும் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனி தனக்கு எதிரியே இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடுறாங்க. வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? மிரியாம் பின்னாடி போறாங்க. என்ன பண்ணிட்டு போறாங்க? நல்ல ஆடல் பாடலா போயிட்டு இருக்கு. அப்புறம் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் இப்ப கவனிங்க, ஏங்க
தனக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல் நிற்குது. அந்த கடலை என்ன பண்ணிடுச்சு, ரெண்டாக பிளந்துருச்சு. அதில் கடலை நடுவாக கால் நனையாமல் நடந்து வெளியில் வந்துட்டாங்க. தேவன் பெரியவர் தானே, ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் கடலை கடந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் 3 நாள் பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணி சூர் வனாந்தரத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் வாசிங்க. மாராவிலே வந்தபோது இருந்ததினால் குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்போ பாருங்க, இங்கே என்ன நடக்குது, எங்கள் தேவன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரா இல்லையா? அந்த இடத்துல தண்ணி கசப்பாக இருக்குன்னு தேவனுக்கு தெரியும், சரியா? அந்த இடத்துல தண்ணி கசப்பாக இருக்குது, அந்த தண்ணியை ஜனங்கள் குடிக்க முடியும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஏன் செங்கடல் வழியாக வந்தாங்களே, ஏன் இப்படி வந்தாங்க, அவங்கள பைபிள் சொல்லுது, பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் பெலிஸ்தர் சண்டை போடுவாங்க. அங்கே பயங்கரமான வீரர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க யுத்தத்தை பார்த்து பயந்துடுவாங்க. இவங்க செங்கலை அறுத்தவங்க, அடிமை வேலை செஞ்சவங்க. இவங்க யுத்தத்தை கண்டு பயந்துடுவாங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், அந்த வழியாக கொண்டு போகலை. இவர் ஏற்கனவே இறக்கப்பட்டு நடத்திட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், தேவனுக்கு தெரியும் அந்த இடத்துல தண்ணி நல்லா இல்லைன்னு தெரியும். சூர் வனாந்தரத்தில் தண்ணி நல்லா இல்லை. ஸோ என்ன பண்ணுவார், தேவன் ஒரு மரத்தை வச்சுருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்துக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க மோசையிட சண்டை போடுறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணார், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து கவனமாய் கேட்டு செம்மையானலை செய்து கை கொண்டால் என்றார். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, அவங்க கீழ்ப்படிவாங்களா கீழ்ப்படிய மாட்டான் என்ன பண்ணுறாரு, அவங்கள கொஞ்சம் சோதிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படி கேட்குறாங்க. அப்போ ரெண்டாவது என்ன காரியம்னா, இவங்களுடைய ரெண்டாவது என்ன விஷயம், அவிசுவாசத்தினுடைய ரெண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னா, கவனிங்க, தவறான எதிர்பார்ப்பு. இவங்களுடைய தவறான எதிர்பார்ப்பு. இவங்க எப்பவுமே என்ன செய்கிறாங்க, தவறாக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறத விட அது சரியான வார்த்தை தான், தவறான எதிர்பார்ப்பு. அப்படின்னா நான் நினச்சது நடக்கணும், தான் நினச்சி என்ன செய்யணும், இப்போ தண்ணி வேணும்னா வந்துடணும். இவங்க நினச்சதெல்லாம் என்ன நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, எங்கள் தேவன் நடத்துவார், தேவன் அப்படின்னு என்ன செய்யலவங்க, அவருக்கு பின்னாடி போகாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தாங்க நினச்சதெல்லாம் என்ன பண்ணிடணும், நடந்துடும் நினைக்கிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான சூழ்நிலை வரும்போது அந்த கசப்பு மாறும்படி நமக்கு வேண்டி தேவன் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு மரத்தை வச்சிருக்கிறார். ஏசப்பா சொன்னார் இல்லையா, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, ஒரு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் நமக்கு என்ன செய்யும், சிலுவை மரம் என்ன செய்யப்பட்டுச்சு, கல்வால் நாட்டப்பட்டுச்சு. அந்த சிலுவை மரத்துக்கு வரும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், வாழ்க்கை கசப்பு போயிடும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கல்வாரி சிலுவைக்கு வர்றாங்களோ அந்த மரத்தை நோக்கி பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன போயிடும், கசப்பு போயிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வழியாக தண்ணி போனால் தண்ணி கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த கசப்பை மாற்றக்கூடிய, மதுரமாய் மாற்றக்கூடிய ஒரு மரம் அங்கே நின்றது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என்ன அண்ணாச்சது, அவங்க ஏலிம் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்குறாங்க. அங்கே என்னது 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சை மரங்களும் இருக்குது. நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பாருங்க, செங்கடலுக்கு முன்னாடி மோசையை பார்த்து குவான்னு கத்துனாங்க. அப்புறம் கடல் ரெண்டா புழக்கும் போது நினச்சிருப்பாங்க, அவசரப்பட்டு அவனை திட்டோன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, என்னடா குடிக்கிறதுன்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பேரிச்சம்பழத்தையும் 12 நீரூற்றையும் பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு அவனை திட்டோம்னு நினச்சிருப்பாங்க. 1-2 பேரும் நினச்சிருக்கலாம்ல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவிசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, மற்றவங்களை குற்றம் சொல்வது தான் அவிசுவாசம். ரெண்டாவது, அவிசுவாசம்னா என்ன அப்படின்னா, தவறான எதிர்பார்ப்பு. நாம் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறது அவிசுவாசத்தின் ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. மூன்றாவது, இவங்க வாழ்க்கையில் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், மூணாவது பாருங்க, யாத்திராகமம் 16:3 வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து இறைச்சியை திருப்தியாய் சாப்பிட்டு எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போனோமானால்
அப்புறங்க அங்கே எகிப்திலே செத்து போனோமானால் தாவிலை பரவாயில்ல. அப்புறம் இந்த ஜனத்தெல்லாம் பட்டினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி பாருங்க, மூணாவது பிரச்சனையை பாருங்களேன். ஏங்க, செங்கடலை பிளந்தாச்சு, மதுரமான தண்ணியை கொடுத்தாச்சு, ஊற்று தண்ணிகளை கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? இறைச்சி பானை பக்கத்தில் உட்காந்து இறைச்சியை திருப்தியாக சாப்பிட்டோம். அங்கே நாங்கள் கத்திரன் கையாலே செத்து போயிருந்தாலும் தாவலை, பரவாயில்ல, எங்களை ஏன்டா கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இது என்ன இந்த ஃப்ளாஷ்பேக் என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா, எகிப்தியர் வந்து அவங்க விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தும் போது, அவங்க தெய்வங்களுக்கு பலி செலுத்தும் போது ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலி செலுத்துவாங்களாம். நிறைய எக்கச்சக்கமாக போய் பலி செலுத்துவாங்களாம். அப்படி பலி செலுத்திட்டு அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்களாம். எல்லாத்தையும் தின்னுட்டு திங்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? போயிட்டு எல்லாம் தின்னுவாங்களாம். அந்த மிச்சத்தை, அந்த மீதியை இந்த மாதிரி எச்சையாக வாழ்ந்துட்டு இது என்ன பேசுதுங்க? நாங்கள் அங்கே திருப்தியாக சாப்பிட்டோன்னுதுங்க. ஹல்லேலூயா. அப்போது தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அட பாவீங்களா, நீங்களே அங்கே அடிமையாக இருந்தீங்க, செங்கல் அறுத்துட்டு இருந்தீங்க, அவனை தின்னு போட்ட மிச்சத்தை நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களாடா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிருப்தி. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தின் இன்னொரு அடையாளம். என்னதான் கொடுத்தாலும் இல்லை, எங்களுக்கு அதிருப்தி. எங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? நாங்கள் எப்படி சாப்பிட்டோம்? இறைச்சி பாத்திரத்தில் பக்கத்தில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோமா? எங்கள் தேவன் நினச்சி என்ன செய்ய முடியும்? இறைச்சியை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி பேசின உடனே பாருங்கள், தேவன் ரொம்ப என்ன செஞ்சார்? ரொம்ப கஷ்டப்பட்டார். தேவன் அவங்க புரிஞ்சிக்கல. இவங்களுக்காக தேவன் என்ன வச்சுருந்தார்? வானத்து மன்னா வச்சுருந்தார். அப்படி தானே? தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடு இல்லை. அப்போ பாருங்கள், இவங்க என்ன வச்சு, இவங்களுக்கு தேவன் மன்னா வச்சுருக்காரு. மன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? மன்னானா தமிழில் இது என்ன, அது அர்த்தம். அது இது என்ன? அவங்க வந்து திடீர்னு ஒன்றை பார்க்குறாங்க, சின்ன சின்ன உருண்டையாக என்னது பனி மேலே அப்படியே பெய்யுது இருக்குது, அது புதுசாக இருக்குது. ஒன்று என்ன பேர் வச்சாங்க? இது என்ன? தமிழில் வந்து இது என்ன அப்படின்னாங்கிறது இவங்க வச்ச பேர் தான், தேவன் சொன்ன பேர் கிடையாது. இவங்களா வச்ச பேர் தான் என்னது? மன்னா என்று பெயரிட்டார்கள் இருக்கும். சரி, அப்போ பாருங்கள், அப்போ தேவன் அவங்களுக்கு வானத்தில் இருந்தெல்லாம் மன்னாவை கொடுக்க ரெடியாக தான் இருந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? நாங்கள் இந்த எகிப்திலே செத்து போயிருந்தால், கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தால் தாவிலை அப்படி சொன்னாங்க. பாருங்கள், அது அவிசுவாசத்தின் இன்னொரு அடையாளம். நாலாவது பாருங்கள், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் வாசிங்க. போதும் பாருங்க, இந்த தேவன் என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்ண போகிறேன்? இவங்களுக்கு வந்து வானத்துலேருந்து மன்னா என்ன செய்ய போகிறேன்? பொழி வைக்க போகிறேன். இல்லை என்ன பண்ண, காலையில் போய்ட்டு என்ன பண்ணுங்க, ஆளுக்கு ஒரு ஓமர் எடுத்து அளவு எடுத்துங்கன்னு. நிறைய எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. சிலர் கொஞ்சம் எடுத்துன்னு வருவாங்க. வீட்டில் வந்து அளந்து பார்த்தா ஒரே அளவு தான் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க? சனிக்கிழமை என்ன சொல்லுவாங்க? சனிக்கிழமை வந்து 2 ஓமர் எடுத்துங்க, ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஆராதிக்கணும். ஸோ நாளைக்கு 2 ஓமர் எடுத்து அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கி சனிக்கிழமை எடுத்து வச்சுருப்பாங்க. இல்லை கவனிங்க, முதல்ல வந்து டெய்லி 1 ஓமர் எடுக்கணும். அவங்க அதிகமாக எடுத்தால் கூட வீட்டில் வந்து பார்த்தா எவ்வளோதான் இருக்குது? 1 ஓமர் அளந்து பார்த்தா அந்த அளவு என்ன செய்வதுக்கு அவ்வளோதான் இருக்கும், அதிகமாக இருக்காது. சனிக்கிழமை என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. இவங்க தேவன் எவ்வளோ எடுக்க சொன்னால் அந்த அளவு என்ன செய்யாது? 2 ஓமர் எடுக்க சொன்னால் அது மறுநாள் கிடாது. அது எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எடுக்கிறது என்ன செஞ்சிடும்? அது பூச்சி பிடிச்சிடும். கவனிச்சிங்களா? பாருங்கள், இன்னொரு வசனம் பாருங்கள். இவங்க வந்து என்ன பண்ணாங்க? தேவன் எதுக்கு இப்படி பண்ணாராம்? என்னுடைய பிரமாணத்துக்கு அவங்க கீழ்ப்படிவாங்களோ. அந்த வசனம் வாசிங்களே நீங்கள், 13 முதல் வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிங்க. காடைகள்
மிகுதியாய் சேர்த்ததற்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்ததற்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விளையாட்டால் மட்டும் அதை ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவருக்கு சொல்லியும், மோசேயின் சொல். ஆமாம், அதை எடுத்து வச்சது என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஓமரை முழுதாக சாப்பிட சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளோ முழுசும் சாப்பிடாம வச்சுருந்தா நாளைக்கு என்ன செய்யலாம் இருக்குன்னு பார்த்தா நாளைக்கு என்ன ஆச்சு, அது பூச்சி கெட்டு போச்சு. அப்புறம் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதை விளையாட்டால் மட்டும் மிகுதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்களுடன் மோசே கோபம் கொண்டார். அதை விளையாட்டால் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற துருகி போகும். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக 2 துறையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, சேவிக்க வேண்டியதை சேவித்து, நீதியா இருந்ததை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. பாருங்க, அப்போ என்னது, தேவன் சொன்னதனால் என்ன செய்யுது, நாளைக்கு வேண்டி இன்னைக்கு சேர்த்துக்கணும்னு சொன்னார். அப்போ அது என்ன செய்யலை, கடலை. ஆனால் இன்றைக்கே சாப்பிட்ருங்கன்னு நாளைக்கு வச்சுருந்தா என்ன, அது என்ன ஆகிடும், அது கெட்டு போயிடும். அப்போது இவங்க தன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ இல்லைன்னு சோதிச்சு பார்க்குறாரு. அவங்க என்ன செய்யலைங்க, அவங்க வந்து கீழ்ப்படி. அப்போ 4வது வந்து என்ன அடையாளம்னு சொன்னால் கீழ்ப்படியாமை, அதாவது மீறுதல், பிரமாணத்தை மீறுதல். கீழ்ப்படியாமையில் அதே தான் அர்த்தம், பிரமாணத்தை மீறுதல். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறாங்க, மீறுகிற ஒரு சுபாவம் எதுக்கு இருக்குது, அவிசுவாசத்துக்கு. அப்போ அவிசுவாசம் நமக்கு இருந்து என்ன பண்ணணுமே, அப்போது நமக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம் வந்து பாருங்கள், இப்போ நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு நம்ம செய்கிற வேலையில் நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்கு நம்ம எவ்வளோ விசுவாசத்தோட எவ்வளோ இந்த ஃபினான்சியல் அப்படின்னாலே எப்படி தேவன் அளவு சொல்லிட்டாரு, அவனது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படிங்கிறது பணத்தை குறித்த பிரமாணம். அப்போ பாருங்கள், இப்படி நம்ம செய்யாமல் நாம் வந்து இந்த மாதிரி பிரமாணத்தின்படி இல்லாமல் பணத்தை நிறையா சேர்த்தா அது ஒரு நாள் காணா போயிடும். ஹல்லேலூயா, நான் சொல்ல புரியுதா, அது நேரம் காணா போயிடும். பணத்துக்கு அந்த விஷயம் அது மாதிரி என்னது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது. நம்ம நாள் உயிரோட வாழ நம்ம என்ன செய்யணும், நம்ம நாள் உயிரோடு இருக்க ஆசைப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், தாய் தகப்பனை கனம் பண்ணணும். என்னது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பொருளாசையை வெறுக்கணும், அப்போ தான் உயிரோட முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பிரமாணங்கள் ஒவ்வொன்றுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி நம்ம பிரமாணங்களை கை கொள்ளும் போது என்னது, அது நடக்க வேண்டியது நடக்கும். நாம் என்ன செய்ய முடியாது, நாம் அதை எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் சேர்க்க முடியாது, எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் நமக்கு நடக்கும். சரியா, அது என்னது, நாம் அதான் வசனம் என்ன சொல்லுது, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தான் தீரும். அப்படிதானே, முடிவு யார் கையில் தான் இருக்குது, தேவன் கையில். ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சால் போதும், பிரமாணத்தை நம்ம கை கொண்டாலே போதும், நம்மளை நமக்கு இருக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணல, இவங்க வேறு முயற்சி பண்ணாங்க, அது என்ன பூச்சி பிடிச்சிச்சு, நாரி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. பைபிள் சொல்லிட்டு பாருங்கள், அவங்க என்ன செய்யல, தன்னுடைய கீழ்ப்படிவாங்களோ கீழ்ப்படிய மாட்டாங்களோ தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 6வது நம்ம பார்க்கலாம் பாருங்கள். 5வது பாருங்கள், 5வது யாத்திரா 17ஆம் அதிகாரம்லேருந்து 1 முதல் 7 வரைக்கும் வாசிங்க. அந்த வார்த்தையை கவனிங்க, 7வது வசனத்தை கவனிங்க. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று
ம் ம் இங்கே அடுத்து பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதங்களை தேவன் செஞ்சிட்டு இருந்தா கூட இப்போ என்ன மறுபடியும் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது. இந்த தண்ணி தாகத்துக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்மலையை வச்சுருக்காரு. ஏசு கிறிஸ்து தான் அந்த கண்மலைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஏசு கிறிஸ்து கூடவே போகிறாரு. ஒரு கண்மலை அவங்க கூடவே போகுதான். அவங்க எங்கே போனாலும் கூட என்ன போகுதான், ஒரு கண்மலை அங்கே போகுதான். அப்போ அந்த கண்மலை வந்து ஏசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்போ இவங்க தண்ணி தாகம் வரும்போது என்ன செய்யணும், அந்த கண்மலையிலேருந்து குடிக்கணும்னு தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தாகமாக இருக்குன்னு மோசே என்ன பண்ணுறாங்க, மோசைகிட்ட சண்டை போகிறாங்க. இப்போ பாருங்கள், அது 7வது வசனம் தான் முக்கியம். கர்த்தர் இருக்காரா இல்லையானே சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. என்ன வந்துருச்சு, ஏங்க செங்கடலை 2ஆக பிளந்துருக்காரு, வானத்திலேருந்து மண்ணா வந்திருக்கு, இறைச்சி வந்திருக்கு. ஏங்க காலையிலையும் சாயங்காலமும் மண்ணாவும் இறைச்சியும் சாப்பிட அவங்கள இறைச்சியும் மண்ணாவும் கொடுக்க அவங்களால தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எவ்வளவு அவங்கள நடத்தி கூட என்ன பண்ணுறாங்க, சந்தேகம். ஏன்னா அவிசுவாசத்தின் இன்னொரு அடையாளம் சந்தேகம். ஹல்லேலூயா. சந்தேகம் யாருக்கு வருது, தேவனை விசுவாசிக்கலைன்னா சந்தேகம் வரும். வார்த்தையை நம்பலைன்னா, விசுவாசம்னது வார்த்தையை நம்புறது. கர்த்தருடைய வார்த்தை மேலே யாருக்கு ஈடுபாடு இல்லையோ, பைபிளை யார் படிக்கலையோ, பைபிள் வசனத்து மேலே யாருக்கு ஒரு என்னது அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை மேல் பிரியமாக இருந்து இரவு போலும் தியானிக்கிறோன்னு பாக்கியவான். பிரியமாக இருந்து தியானிக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, நான் பைபிள் நல்லா என்ன செய்யணும், நல்லா பைபிள் படிப்பேன்னா நான் ஒரு மாதத்தில் ஒரு முறை நான் பைபிள் முடிச்சிடுறேன். ஒரு மாதம் ஆகும்போது பைபிள் முடிஞ்சிடும். இப்போ நான் இது என்னது, நீங்கள் நான் எத்தனை அதிகம் படிச்சிருக்கேன்னு நீங்களே கணக்கு பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து யாத்திராகமம் 27 முடிச்சிருக்கேன் இப்போ 3 நாளில். அப்புறம் சங்கீதம் 15 முடிச்சிருக்கேன், நீதிமொழி 3 முடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து மத்தேயு முடிஞ்சிச்சு, மார்க்கு 11 வந்திருக்கேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இந்த மாதம் முடியும் போது பைபிள் முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. மாதத்தில் ஒரு முறை படித்தா கூட பைபிள் எப்படி தான் இருக்குங்க, புதுசாக தான் இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதிதாக முத படித்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது. ஹல்லேலூயா. நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து முடியுங்கன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்களேன். இவன் வந்து எந்த அளவுக்கு சந்தேகப்படுறாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா. ஏங்க கொஞ்சம் யோசிங்களேன், கடல் 2ஆக புழக்குது, வானத்திலேருந்து மண்ணா வருது. அப்போது நம்ம வந்து தேவனை விசுவாசிக்கலைன்னா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம், நமக்கு இப்படிலாம் வரும். எப்படிலாம் வரும், கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அது சந்தேகம் வந்துச்சா இல்லையா. இப்போ வந்து தேவன் என்ன பண்ணார், அவங்கள அந்த கண்மலை அடினோடனே ஏசு கிறிஸ்து தான் அடிக்கப்படுறாரு. ஏசு அடிக்கப்படும், தாகம் தீர்க்கப்படுது. ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போது நம்முடைய தாகத்தை தீர்க்க தேவனால் முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற மோசே அப்படி என்ன பண்ணுறாங்க, மோசே டென்ஷன் ஆக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம், சந்தேகம் ஏன் வருது, அவிசுவாசம் வந்தால் சந்தேகம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் வந்தால் நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம். ஆனால் விசுவாசம் வரலைன்னா நம்ம எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருப்போம். விசுவாசம் வந்துச்சுன்னு வைங்களேன், நாம் வந்து எதை எதிர்பார்க்கவே மாட்டோம். நடக்கட்டுப்பா அப்படின்னு ஒரு தவறான எதிர்பார்ப்பே நமக்கு இருக்காது. ஏன்னா விசுவாசம் இருக்குது, கர்த்தர் செய்யும் போது செய்வார்ப்பான்னு போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு தப்பான எதிர்பார்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கர்த்தர் நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் திருப்தியாக இருப்போம், இருக்கிறதுல திருப்தியாக இருப்போம். நம்ம நடந்து போனால் கூட எவ்வளோ பேர் காலை இல்லாமல் இருக்கான், நான் நடந்து போகிறேன்னே அப்படின்னு என்ன செய்வான், சந்தோஷமாக என்ன செய்வாங்க, நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் திருப்தி எப்போ அதிருப்தி வருது, அவிசுவாசம் வரும், என்ன வந்துடும், அதிருப்தி வந்துடும். அது மாத்திரம் இல்லைங்க, எப்போ வந்து கீழ்ப்படுதல் வரும், எப்போ வந்து வசனத்தை கைக்கொள்ளணும்னு என்ன வரும், விசுவாசம் வரும்போது நம்ம அந்த கீழ்ப்படுதல் வரும். ஆனால் வசனத்தை மதிக்காத போது, வசனத்தை கேட்காத போது என்னது, பைபிள் என்ன சொல்லுது, அவங்களுக்கு வந்து கீழ்ப்படியாமல் வந்துடும். அது மாத்திரமல்ல, ஒருத்தர் வசனத்தை கேட்கும்போது என்ன வருது, சந்தேகம் வராது, நம்பிக்கை வரும், சந்தேகமே வராது. ஆனால் வசனத்தை கேட்காத போது, வசனத்தை நம்பாத போது என்ன வரும், நிறைய சந்தேகம் வரும்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக 6வது விஷயம் என்னன்னா, 32:1 வாசிங்க. கண்ட போது பாருங்களேன், இங்கே கவனிங்க, ஒரு விஷயம் பாருங்கள். மோசே எங்கே போனான், சொல்லிட்டு தான் போனான். என்ன சொல்லிட்டு போனான், நான் இந்த மலைக்கு போகிறேன், தேவனிடத்தில் பேச போகிறேன், நீங்கள் வந்து கீழே ஆரோன் இருக்கான், ஊர் இருக்கான், நீ அவங்கள்ட்டலாம் பேசிக்க, நான் என்ன பண்ணுறேன், நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாங்க போகிறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மோசே இருக்கு என்ன சம்பவிச்சதோ தெரில. அப்புறம் ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்காக என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணுன்னு ஆரோன்ட்டு சொல்கிறாங்க.
அப்புறம் ஆரோன் என்ன பண்ணுறான், ஒரு கண்ணுக்குட்டி ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்றான், இதான் அவங்க தெய்வம்ன்றான். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நாளை நிமிச்சு பண்டிகைன்றாங்க. அப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆறாவது என்ன காரியம் அப்படின்னா, ஆறாவது என்னது, பொறுமையின்மை. பொறுமையே இருக்காது, படபடப்பட நம்ம நிற்போம். ஏன் நமக்கு படபடப்பாக இருக்குது? நமக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா நமக்கு என்ன, ரொம்ப அவசர கொடுக்கையாக நம்ம இருப்போம், ரொம்ப பொறுமையே இழந்துருவோம் நம்ம. அந்த பொறுமையின்மை ஏன் வருது? அது ஒரு அவிசுவாசத்தின் அடையாளமாக தான் அர்த்தம். ஹல்லேலூயா. மோசே போயிருக்கான், எத்தனை நாள் ஆச்சு வர்றதுக்கு? 40 நாள் எங்கே இருக்கான் அவன்? தேவனோட இருக்கான். 7 நாள் ஆகும்போது தான் தேவனே பேசுகிறாரு. அவன் உள்ள என்ன 40 நாளும் புசிக்கலை, தண்ணி குடிக்கலை, அப்படியே உட்காந்துருக்கான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்குறாரு. நீ எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி வந்து கல்யாணம் பண்ணணும், எல்லாம் இவங்க என்னென்ன செய்யணுங்கிற பிரமாணத்தை என்ன செய்கிறார் தேவன் மலையில் சொல்கிறாரு. என்ன எண்ணி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு மேலே சொல்லிட்டு இருக்காரு. கீழே என்னாச்சு? வேறு தெய்வத்தை உண்டாக்கியாச்சு. ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்யாது இருப்பா மேலே சொல்லிட்டு இருக்காரு. கீழே எல்லாம் மேலே சொல்ல கீழே வேற நடந்துட்டு இருக்குது. சரியா? பிசாசு என்ன பண்ணுறான்? இவங்களை வேற மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அவள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து என்ன இல்லை? பொறுமை இல்லை. அவங்க என்ன ஆயிட்டாங்க? பொறுமை இழந்து போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க? நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஏன் அவங்களுடைய அவிசுவாசத்தின் அடையாளம் என்னன்னா, யாத்திராகமம் 32:24 வாசிங்க. இது எப்படி இருக்கு? இதான் பயங்கர இது ஹைலைட்டே. எப்படின்னா, 7வது என்ன சுபாவம் அப்படின்னா, பொய்யை உண்மை மாதிரியே சொல்கிறது. ஹல்லேலூயா. இதான் 7வது அவிசுவாசம்னா. எப்படின்னா, பொய்யை உண்மை மாதிரியே சொல்கிறது தான் அவிசுவாசம். கவனிங்களேன், இவங்க எப்படி கண்டுபிடி செஞ்சாங்க? அந்த உருவை வச்சு தான் செஞ்சாங்கன்னு வசனம் இருக்குது. உருவை வச்சு அதில் தான் என்னது கரைச்சி ஊற்றி செங்கலை வந்து ஒரு அச்சில் ஊற்றுற மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி சைஸில் ஒரு உருவ வச்சுருக்காங்க அச்சு. அதில் என்ன பண்ணுறாங்க? ஊற்றி தான் செஞ்சு என்ன செய்கிறாங்க? இது பண்ணுறாங்க, இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆரோன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆரோன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க ஓவராக தொல்லை பண்ணோன்னே கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுத்துட்டு மோசேகிட்ட என்ன சொல்கிறான்? அவன் தம்பிக்கிட்ட, ஆண்டவனே இந்த ஜனம் பொல்லாத ஜனம் உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்லுவான்? நான் வந்து எனக்கு பொண்ணை கொடுத்தாங்க, நான் வந்து நெருப்பில் போட்டேன், வந்துருச்சுன்ட்டான். ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டான்? கண்ணுக்குட்டி என்ன செஞ்சு எப்படி வந்துருச்சு? நான் பொண்ணில் போட்டோடனே கண்ணுக்குட்டியாக வந்துருச்சுன்ட்டான். அப்போ பாருங்கள், 7வது என்ன ஒரு அவிசுவாசம் இருந்தால் நமக்கு என்ன ஒரு பேச்சு வரும்னா, நம்ம பொய் தான் சொல்லுவோம், அது உண்மை மாதிரி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்கு வர என்ன காரணம்? இந்த நான் சொன்ன 7 சுபாவங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுபாவங்களே. ஹல்லேலூயா. அந்த 7 சுபாவங்கள் ஏன் அப்படி? அவங்க வந்து அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். எதில் பிரவேசிக்க முடியல? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியல. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் வாழ முடியாமல் போயிடுச்சு இல்லையா? அப்படி தானே? என்ன அவங்க சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரே ராத்திரி என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த எகிப்தை விட்டு வெளியே வரவே அவங்களால முடியல. நாம் வந்து என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். ரெண்டாக என்ன பண்ணக்கூடாது? மனசில் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. மனசுலேருந்து ஒரு காரியத்தை வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். அப்போ அந்த மாதிரி நம்ம யோசுவாவால் முடிஞ்சுதே, காலேப்பால் முடிஞ்சதே. அவங்க என்ன பண்ணாங்க? என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த யோசேப்பும் என்னது, அப்புறம் இந்த ஆரோன் வந்து இந்த ஒரு தப்பு தான் பண்ணிட்டான், மற்றபடி அவன் சரிதான். ஆரோன் வந்து எப்படி? அவன் மோசமான ஆள் இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆரோனை போல தேவன் தெரிந்து கொண்டவர்களே ஒருத்தரும் தானா ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. ஆரோனை வந்து பிரதான ஆசாரியன், முதல் ஆசாரியன் யார் தான்? இந்த ஊழியத்தில், லேவி ஊழியத்தில் முதல் ஆசாரியன் யார் தான்? ஆரோன் தான். ஏன் ஆரோனை வச்சார்? அவன் அதுக்கு ஏற்ற ஆள்னு வச்சார். அவன் சந்ததி தான் ஆசாரிய பட்டம்னு கொடுத்தாரு. ஆனால் இது ஜனங்கள் என்ன பண்ணிடுச்சு? ஆரோனை இப்படி பண்ணிடுச்சு. மோசே கூட ஏன் கண்மலி அடித்தான்? 2வது திரும்ப இந்த ஜனங்களை ஒன்று அடிக்க வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதா? அப்போது இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி தவறு செய்யும்போது தேவன் என்ன பண்ணார் அவங்கள? அதுக்காக ஆரோனை வந்து என்னது, அவன் ஏறின மலையில் அவனை ஊருங்கிற மலையில் ஏறினா அங்கே மறிச்சிட்டான். அவங்க காணாமல் போல. மோசே என்ன பண்ணான்? மோசே திரும்ப கேட்டு பார்த்தான். நாங்கள் போயிடுறேன் வந்துடுறேன். அதை பற்றி பேசாத, உனக்கு காணான் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ மாதிரி என்னது, மிரியாமும் இறந்துட்டா இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தினால் அவங்க என்ன பண்ணாங்க? அதில் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டாங்க. அதுபோல் நாம் நம்முடைய அவிசுவாசத்தினால் எதுக்குள்ளே போக முடியாமல் போயிடக்கூடாது?
பரலோகத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடக்கூடாது. நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம போகணும்னா என்ன செய்யணும்? இன்றைக்கி நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? திருஷ்டாந்தங்கள் எழுதப்பட்டு. இந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோங்க. இவங்க நமக்கு வேண்டி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க? தப்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? நம்ம பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி பைபிளில் தேவன் அதை வச்சுருக்கிறார். அப்படி தானே? நம்ம பைபிளில் தேவன் வச்சிருந்து கூட நாம் திருந்தலைன்னா நம்ம போல் யாருங்க இருக்கணும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். பைபிளில் தெளிவாக இருக்குது. அவங்க பாருங்கள், அவங்களுக்காக செங்கல் 2 புழக்கிறதுக்கு ஒரு கோலை கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்படி தானே? அவங்களுக்கு தாகம் தீர்க்க கண்மலையை கூட வர வச்சுருக்கிறாரு. அவங்க கசப்பான தண்ணியை மாத்திரக்கு மாறாவை மதுரை மாற்ற அங்கே ஒரு மரத்தை வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு 12 நீரூற்றிகள் வச்சுருக்காரு. 70 பேரிச்ச மரங்கள் வச்சுருக்கிறாரு. வானத்தில் மண்ணா வச்சுருக்கிறாரு. மேகஸ்தம்பம் வச்சுருக்காரு. அக்னி ஸ்தம்பம் வச்சுருக்கிறாரு. எவ்வளோ வச்சுருக்கிறாரு பாருங்கள். அவங்க யோர்தானை கடந்து போனால் ஆசாரி உடன்படிக்கப்பட்டு வச்சுருக்காரு. உடன்படிக்கப்பட்டு என்னது? அவங்க என்னது கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அது பெட்டி எடுத்து என்ன செய்கிறாங்க? அந்த பக்கம் ஆற்றுல நின்னோடனே தண்ணி 2 புடந்துருது. எவ்வளோ வச்சு அப்போ தேவன் தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அடங்கினா போதும், அடங்கணும். ஹல்லேலூயா. பைபிள் எப்படி சொல்லு தெரியுமா? உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்றிருக்கு பைபிளில். எப்படி இருக்கு வசனம்? எபிரேயர் 13:17 வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆகையால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஏன் ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசி கீழ்ப்படிந்து அடங்கணுமா? ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தை கிடையாது, அவன் சொந்த வார்த்தை கிடையாது, அது தேவனுடைய வார்த்தை. அதனால் தேவனுக்கு அடங்கணுங்கிறதுக்கு தான் அப்படி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி தானே? அப்போ நம்ம தேவனுக்கு என்ன செஞ்சால் போதும்? அடங்குனா போதும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன செய்யணும்? எதிர்வினையே ஆற்றக்கூடிய. ப்ளஸ்ஸையே நாளைக்கு திட்டின ஒன்றாந்தீங்களே, அப்போ எனக்கே கஷ்டமாக சொல்லிட்டு அவள் இன்றைக்கி எதுவரை என்கிட்ட கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா அவள் கேட்கல? அப்படி தான் இருக்கணும், அடங்கணும். ஹல்லேலூயா. அப்போது வந்து ஒரு தேவ பிள்ளை வந்து தேவனுக்கு அடங்கும் போது அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்கள், புரியுதா? அப்போது இந்த நமக்கு எல்லாமே தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா? எல்லாம் ஆயத்தம் பண்ணிருக்காரு. நமக்கு வேண்டிய மண்ணா இருக்குது, நமக்கு வேண்டிய கண்மலை தண்ணி இருக்குது, நமக்கு வேண்டிய நீரூற்றிகள் இருக்குது, நமக்கு வேண்டிய பேரிச்ச மரங்கள் இருக்குது, நமக்கு வேண்டிய ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள், பாலும் தேன் ஓடுற காணானே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை நடத்தும் போது என்ன செய்வார்? நமக்கு சந்தேகம் வராமல் இருக்குதா? நமக்கு வந்து பொறுமை இருக்குதா? நமக்கு வந்து கீழ்ப்படுதல் இருக்குதா? எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நம்மளை அவர் கொஞ்சம் கவனிப்பார். அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் வந்து தேவனே நம்ம சார்ந்து கொண்டோன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்குது? இந்த சம்பவங்கள் இருக்குது பாருங்கள். தொடர்ந்து என்னது? இந்த சம்பவங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? நம்ம செய்ய 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 தான் தேவன் நம்ம என்ன செய்வார்? இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இன்றைக்கி என்னது வேணும்? தேவன் என்ன சொன்னாலும் நம்ம அதை என்ன பண்ணிடணும்? அதை விசுவாசிடணும். அது எப்படி? இது எப்படி? நம்ம தேவன் ஒன்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிடணும்? ஆமாம், ரைட்டு, விசுவாசிக்கணும். அவ்வளோதான். நம்ம அதை நம்பணும். அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம என்ன செய்யலாங்க? நம்ம வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. நம்ம பூமியில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ பாடுபடுறோம்னா கண்டிப்பாக பைபிள் சொல்லுதுங்க, நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய 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 ஒரு நாள் வரும், ஒரு வயசு வரும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாயிடுவோம், நம்ம ரொம்ப சமாதானம் ஆகிடுவோம், நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும், நம்ம ரொம்ப சுகமாக தான் சாவோம் மரிக்கும்போது. சரியா? நீங்கள் ஆண்டவரை தேட 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 உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் மாறிட்டே இருக்கும். ஆண்டவரை தேட தேட தரித்திரங்கள் மாறிட்டே இருக்கும். ஆண்டவரை தேட தேட சண்டைகள் மாறிட்டே இருக்கும். ஆண்டவரை தேட சுபாவங்கள் மாறிட்டே இருக்கும். ஆண்டவரை நம்ம தேட 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 ஒரு நாள் இந்த பூமியில் மரிக்கும் போதே நம்ம தைரியமாக மரிப்போம். நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம சுகமான ஒரு வாழ்க்கையை தேவன் பூமியிலேயும் தருவார், அதை விட அதிகமாக பரலோகத்திலேயும் தருவார். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்கு என்னது வேணும்? என்னது வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம்னா என்ன சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தையை விரும்புவது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறது பேர் தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறது பேர் தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நம்ம அணைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம வேறு எதை பார்க்கணும்? நம்ம எனக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹல்லேலூயா, இப்படி எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், அவ்வளோதான். வேறு எனக்கு எதுவுமே தெரியாது. இதுதான், இப்படி தான் என்னை கொண்டு சீலோன் குளத்தில் கழுவினார், போய் கழுவுனேன். அவங்கெல்லாம் கேட்டாங்க, யாரா அவனை கழுவு சொன்னது? அவனை சொன்னது யார்?
எனக்கு தெரியும். அவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன இந்த மாதிரி என்ன ஏசு என்னப்பட்ட ஒருத்தர் வந்தார், என்னை போய் சீலங்குளத்தில் கழுவினார், போய் கழுவினேன், அவ்வளோதான் சொன்னான். அவர் பாவி நாங்கள் சொல்கிறோம். அவன் சொன்னான், எனக்கு அவர் பாவின்லாம் தெரியாது, அவர் கழுவினேன். அவர் யாரும் நினைக்கிற அவர் என்ன சொல்லுவான், தீர்க்க தரிசினுவான். அப்புறம் திரும்ப யார் அவன் சொல்லுவான், அவர் தேவனால் அனுப்பப்பட்டு இவங்களே அவரை சொல்ல வச்சுருவாங்க. அதுதானே சொல்ல வச்சுருவாங்க. அவள் பாருங்கள், கடைசி என்னது, இயேசு கிறிஸ்து அவனோட தரிசனம் ஆகிட்டு என்னை விசுவாசிக்கிறான் அவனே போய் கேட்பார். நான் விசுவாசிக்கும்படி அவர் யார் அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நான் உன்னோட பேசுகிற நானே அவருங்குவான். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவார். அவன் என்ன பண்ணுவான், விசுவாசிப்பான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலங்க நம்ம எல்லாரையும் குறித்து தேவனுக்கு என்ன இருக்குது, கரிசனை இருக்குது. நம்ம எல்லாரையும் அவர் போஷிப்பார், உடுத்துவிப்பார், நடத்துவார், எல்லாம் செய்வார். நாம் வீம்பு பண்ணாமல் இருந்தாலே போதும் தேவனுக்கு. ஹல்லேலூயா. தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து நமக்கு என்ன ஆசீர்வாதமோ அதை கண்டிப்பாக தருவார். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தருவார். தேவன் நம்மளை வந்து ஒரு பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு நம்ம சபை கொண்டு வரல, நம்ம வியாதேசன் ஆக்கிறதுக்கு நம்ம சபை கொண்டு வரல. இந்த பூமியில் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆத்துமா வந்து என்ன செய்யணும், இளைப்பாறுதலையும் பரலோகத்துக்கு போகிறத குறித்து என்ன செய்யணும், வாஞ்சி உள்ளதாக இருக்கணும். எப்படி நம்ம என்ன செய்யணும், அவிசுவாசம் உள்ளவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது. இயேசு நமக்கு முன்னாடி அங்கே பிரவேசிச்சிருக்கிறாரு. நமக்கு முன்னே ஓடி எங்கே உட்காந்துருக்காரு ஏசப்பா? இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் உட்காந்துருக்காரு. நாம் அங்கே போகணும். நாம் எங்கே போகணும்? நம்முடைய தீராத ஆசை என்னவாக இருக்கணும், நம்ம லட்சியமே நம்முடைய நோக்கமே என்னவாக இருக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகணும். எங்கே போகணும்? இப்போ என் கூட யார் இருக்கா, ஏசப்பா இருக்கார். ஆனால் அவருடைய வாசஸ்தலம் எது? பரலோகம். அங்கே பூமி யார் கொடுத்துருக்காரு? தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாசஸ்தலம் பரலோகம். ஏசப்பா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பிதாவிட்ட ஜெபம் பண்ணும்போது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படி எனக்கு அருள் செய்யும். ஹல்லேலூயா. அப்போ அவர் எங்கே இருந்தாலும் அங்கே நம்ம இருப்போம்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நாம் இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம சபைக்கு வாரோம், போஸ் கொடுத்து வாரோம், திரும்பி எடுக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், தேவனை தேடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒருபோது நம்ம சந்தேகப்படக்கூடாது, ஒருபோது நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது, ஒருபோது நம்ம கீழ்ப்படியாக போயிடக்கூடாது, ஒருபோது நம்ம மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிருப்தி அடையக்கூடாது, ஒருபோது நாம் பொய்ய உண்மை மாதிரி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் அல்லதென்றும் சொல்லுங்கள். அப்படி தான் ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த நாட்கள் அப்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரியமான தெய்வச்சனமே, கர்த்தரை நோக்கி இந்த நாளில் நான் பார்க்கலாமா? அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு என்று பார்க்கிறோம் பவுல் சொல்கிறான். எபிரேய புஸ்தகம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்கூடாமல் போயிற்று, நாம் விசுவாசத்தினால் அதில் பிரவேசிக்கலாம். பிரியமானவர்களே, விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வாசிக்கிறோம். நம்ம விசுவாசம்னா கடினமான ஒன்றும் இல்லைங்க. ஆண்டோடைய வார்த்தையை படிச்சுட்டு அதை நம்ம விரும்பணும், அதை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை அரவணைக்கணும், அதையே நினைக்கணும், அதை யோசிக்கணும். அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். பிரியமான தெய்வச்சனமே, இந்த நாளில் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிடுவீங்கன்னா, வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா, உங்களை கர்த்தர் கண்டிப்பாக இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசி நம்ம எல்லாரையும் பிரவேசிக்க பண்ணுவார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இதோ உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படி இல்லை கிருபை கொடுத்ததற்காய் முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இப்போது இந்த பந்திய கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையும் பலனும் ஞானமும் கர்த்த தாங்க. அப்படி நாமத்துக்கே மகிமை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென்.